சுவையான அதிக மருத்துவ குணம் கொண்ட மணத்தக்காளி பழத்தினுடைய சாஸ் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுதுங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச இந்த மணத்தக்காளி பழம் தான். இந்த பழத்தை நான் பறித்து க்ளீன் பண்ணி இப்போ கழுவி வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, இதை வச்சு ஒரு சாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டில் நிறைய கிலோ கணக்கில் இது செடியில் பழுத்து தொங்கிட்டுருக்குதுங்க. நம்ம காய் பறித்து குழம்பெல்லாம் வச்சது போக குருவிக இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டுமே இன்னும் நிறையா இருக்குங்க. அதனால் அது வீணாக கீழே பழுத்து விழுந்து மண்ணில் கசங்கி போகிறத பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இதில் ஜேமோ சாஸோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதான் இன்றைக்கி இதில் நான் சாஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை பறிச்சிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்று அங்கங்கே காம்பு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 1-2 பச்சைக்காயும் எடுத்துட்டேன். ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டுமே இதில் கலந்து நமக்கு ஒரு அறுசுவையாக மாறட்டும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை நான் கழுவி எடுத்து வச்சாச்சு. இது கூட போடுறதுக்கு இன்னொரு பொருள் நான் எடுக்க போகிறேன். அது என்னன்னாங்க, பச்சை மிளகா தான். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து அதையும் நான் கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக நான் நறுக்கி வச்சுட்டேன். இப்போ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் போடணும், அப்போ தான் நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ நம்ம அளவான ஒரு சின்ன பாத்திரமாக வச்சாச்சுங்க. இந்த பாத்திரத்தை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதில் அப்படியே ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே இந்த கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த மணத்தக்காளி பழத்தை போட்டுருவோம். இன்றைக்கி நான் இதுக்கு அளவாக தான் எடுத்திருக்கேங்க. ஏன்னா நிறையா பழத்தை வச்சு ஜாம் செஞ்சுக்கலான்னு வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி அந்த சூடில் அந்த தண்ணியெல்லாம் ஆவி ஆக ஆரம்பிக்குது. இது கூடவே நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. அதிலேருந்து அந்த கலர் வெளியில் வருது பார்த்திங்களா, வைலட் கலராக. இப்போ இந்த பச்சை மிளகாயும் நம்ம போட்டுக்குவோம். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டு இது இப்போவே அது உடையுது பார்த்திங்களா, அதுலேருந்து ஜூஸ் எல்லாம் வெளியில் வரும், அது உடையுது. இப்படி நம்ம கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப தண்ணி தெளித்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. 2 ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணி தெளித்த மாதிரி இதை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். தண்ணி இருக்கிறதே நமக்கு தெரியாது பாருங்களேன், தண்ணி இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக நம்ம ஊற்றி நல்லா இதில் பெரட்டி நம்ம அதை வேக வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்துக்கட்டும். இந்த மாதிரி பாருங்களேன், 2 அழகான கலர், பச்சை மிளகாயிலேருந்து பச்சை கலர், அந்த மணத்தக்காளி பழத்திலிருந்து வயலட் கலர், பர்பிள் கலர் வருது. இந்த மாதிரி இது கொதிச்சுட்ருக்கும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டு ஒரு கலந்து கொடுத்துருவோம். அதிலேருந்தே ஜூஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளோ தண்ணி ஆகிருக்கு. இது கொஞ்சம் கொதித்து தண்ணி வற்றிக்கட்டும். இந்த மாதிரி அது நல்லா வெந்துட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும். இதில் அறுசுவை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க, சரிங்களா? அறுசுவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். அது தண்ணி பூரா வற்றிட்டுருக்கு, அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அடி பிடிச்சி வீணாகிடும். ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா தான் இன்னொரு முக்கியமான பொருளை நம்ம இதில் போடணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பொருள். என்ன பொருள்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்மளோட நாட்டு சக்கரை தாங்க. இதை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கருப்பட்டி இருந்தால் அது போடலாம், வெல்லம் இருந்தால் அது போடலாம், வெள்ளை சக்கரை தான் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம போடலாம். இப்போ என்கிட்ட இந்த நாட்டு சக்கரை இருக்கிறதுனால நான் இதை போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா தான் நான் அதை கொட்டுறேன். இப்போ நம்ம அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். இண்டக்ஷன் அப்படின்னா ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் வச்சு நம்ம அதை சூடுபடுத்த ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா இந்த நாட்டு சக்கரை கலந்து கரைஞ்சி இது கூட கலக்கணும், அதுக்காக தான். அதுவுமே இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சைடில் இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்ப கெட்டியானாலும் நல்லா இருக்காது, நம்ம சாஸ் மாதிரி பண்ணுறனால. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கிறனால அது உடனடியாக அடி பிடிக்க பார்க்குங்க.
நம்ம லைவில் அப்படி எடுத்துகிட்ருக்கிறனால அதிலிருந்து வரக்கூடிய ஆவி அப்படியே அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ கொஞ்சம் மாறுது, அப்பப்போ மன்னிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்ட்டு, கலரும் நல்லா அழகாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பணியாரம், இட்லி, எதுக்கு வேணாலும் நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதாவது சிலர் வந்து தேனெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா உணவோட, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ குணமும், மணத்தக்காளி காய் சாப்பிட்றதுனால இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ பொதுவாக வந்து நம்ம மணத்தக்காளி பழத்தை வந்து நிறையா சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா. செடியில் இருந்தது அப்படின்னா 1-2 மட்டும்தான் நம்ம பறித்து சாப்பிடுவோம். நிறையா இருக்கிறத நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி பறித்து நம்ம செய்துக்கலாம். நல்ல மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு 2-3 நாளைக்கெல்லாம் கெடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுது அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். முடிஞ்சளவு நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதுவே வந்து கெடாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் நான் போட்டு வச்சுட்டு, கீழே எப்படியோ நிறையா ஒட்டியிருக்கும், அதை வந்து நான் சாதத்தில் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம கொஞ்சம் பச்சை காய் போட்டிருக்கிறதுனால கசப்பு சுவை வரும், உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு சுவை உவர்ப்பு சுவையும் வரும், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரம் வரும், அந்த பழத்தில் வந்து கொஞ்சம் லேசாக புளிப்பு சுவை வரும், சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இனிப்பு சுவை வரும். அப்புறம் இந்த அதனுடைய காம்புகள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நமக்கு துவர்ப்பு சுவை வரும். அப்போ வந்து இதை நம்ம அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் வந்து அதை சொல்லணும் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணத்தக்காளி பழத்தினுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சொலனம் நைக்ரம், அது சொலனேசி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இந்த பழங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் வந்து அதில் ஆன்டோசைனின் அப்படிங்கிற அந்த பிக்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவிர்சிட்டின் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஸோ இந்த ஆன்டோசைனின், குவிர்சிட்டின் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதனால் வந்து அது உடம்புக்கு நல்லது கொடுக்குது. இப்போ இதை வந்து நம்ம ரெகுலராக கொஞ்சமாக அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் குணமாயிரும்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல், சர்க்கரையின் அளவு ஃப்ளக்சுவேட் ஆகாமல் யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கெட்ட கொழுப்பை நம்ம ரத்தத்தில் குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இருதயத்தினுடைய அதுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கிடைக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இது கிடைக்கும் போதே நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். See you, best wishes, bye bye.